Hi, today we are going to discuss about arithmetic operations in Python. So generally we have two types of numbers, whole numbers and decimal point numbers. Whole numbers called as integer and decimal point numbers are called as floating point or float value. So இப்போ வந்து நம்ம two types of numbers வச்சு arithmetic operations execute பண்ண போறோம். So இந்த two types of numbers வச்சு எப்படி arithmetic operations execute பண்ண போறோம்ன்றது just ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ arithmetic operations வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் அண்ட் எக்ஸ்பனண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா print ஃபங்க்ஷனில் 10+3 ஒரு அடிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ரன் பண்ணால் நமக்கு அந்த வேல்யூஸை நமக்கு ஆட் பண்ணி காமிக்கும் 13. ஸோ அதே மாதிரி ப்ளஸ்ன்றது மைனஸ் சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ 10 - 3 = 7. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டருக்கு ஆஸ்ட்ரிக்ன்ற ஒரு ஸ்டார் மார்க்கை யூஸ் பண்ணுறோம். ஸோ 10 × 3 30 அப்படின்றது நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டரும் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி டிவிஷனுக்கு சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். ஸோ 10/3 = 3.3. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் வேல்யூஸ் வந்து ரிசல்ட்டு. ஸோ இந்த ஃப்ளோட்டிங் வேல்யூஸை நம்ம ரவுண்ட் ஆஃப் வேல்யூஸாக மாற்றுறதுக்காக டபுள் ஸ்லாஷாக யூஸ் பண்ண போகிறோம். டபுள் ஸ்லாஷை யூஸ் பண்ணி டிவைட் பண்ண நம்மளுக்கு அந்த அவுட்புட்டு இன்டிஜர் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு மாடுலஸ் வேல்யூ பர்சன்டேஜ் சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ மாடுலஸ்னாவே ரிமைண்டர் வேல்யூ. ஸோ 10 - 3 டிவைட் பண்ண மாடுலஸ் வேல்யூ வந்து நமக்கு ரிமைண்டர் வேல்யூ வந்து 1. ஸோ 1 நம்மளுக்கு அமையும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பனண்ட், தட் மீன்ஸ் பவர் வேல்யூ. ஸோ 10*3 மீன்ஸ் 10^3. ஸோ 10^3னா நம்மளுக்கு 1000 அப்படின்றது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணால் எக்ஸ்பனண்ட் வேல்யூ, அதாவது பவர் வேல்யூ நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கும். ஸோ தீஸ் ஆர் arithmetic operations in Python language. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆப்ரேட்டர்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஒரு வேரியபிளில் நான் 10 அப்படின்ற வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ண வேல்யூவோட 3ன்றதை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 3ன்றதை ஆட் பண்ணி அதே வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ நவ் எக்ஸ் வேல்யூ இஸ் 13. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் வேல்யூ 13. ஸோ 10 கூட 3 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோடனே நமக்கு வேல்யூவை டிஸ்பிளே ஆகும். இப்போ அந்த செகண்ட் லைனை வந்து நான் ஷார்ட்டாக எழுதுறேன். x = 3 அப்படின்றத ஷார்ட்டாக எழுதுறேன். இதுக்கு முன்னாடி x = x + 3ன்றதை இப்போ நான் x = 3ன்றதை ஷார்ட்டாக எழுதுறேன். ஸோ சேம் வேல்யூ நம்மளுக்கு வருது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாங் எக்ஸ்பிரஷன்ஸை ஷார்ட்டாக எழுதுறதுக்காக அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணோம். தட் மீன்ஸ் += சிம்பிளை யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த லாங் எக்ஸ்பிரஷன் ஷார்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ப்ளஸ்ன்றது பதில் நம்ம மைனஸ் ஆப்ரேட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ -n யூஸ் பண்ணால் 10 - 3 = 7. ஓகேங்களா? ஸோ இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் மீன்ஸ் ப்ரியாரிட்டி ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் ப்ரியாரிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஆப்ரேட்டர்ஸுங்களை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், இது வந்து எங்கே எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம்னா ஒரு லாங் எக்ஸ்பிரஷன்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் வரும். ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸை என்னென்ன ஆர்டரில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸை நம்ம இது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் x = 10 + 3 × 2. ஸோ இந்த இடத்துல 2 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அடிஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து எது ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ மல்டிப்ளிகேஷன்னா 3 × 2 6 அப்படின்றது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ 3 2s are 6 ப்ளஸ் அதுக்கப்புறம் 10ன்றதை ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு 16 அப்படின்ற ஒரு வேல்யூ நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ மல்டிப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஆன்சரோட +என்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ரிமைனிங் வேல்யூவோட ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் நமக்கு அவுட்புட் வந்து 16ன்றது டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை எவாலுவேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆப்ரேட்டர் என்னென்ன ஆர்டரில் இருக்குன்றதை நம்ம சின்ன ஒரு நோட்ஸை கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பனண்ட் வேல்யூ, தட் மீன்ஸ் டபுள் ஸ்டார் இருந்ததுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் டிவிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன், நெக்ஸ்ட் வந்து அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம ஆப்ரேட்டர்ஸுங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸில். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். சேம் இதே
x equal to 10 plus 3 into 2. ஸோ இது கூடவே நான் ஒரு சின்ன ஒரு ஆப்ரேட்டரை நான் ஆட் பண்ணுறேன். 2 பக்கத்தில் டபுள் ஸ்டார் 2. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் எக்ஸ்பனண்ட்டு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ அப்போது 2 டபுள் ஸ்டார் 2 அப்படின்றத ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். 2 பவர் 2 டபுள் ஸ்டார்னாவே பவர் வேல்யூ. ஸோ 2 பவர் 2 ஈக்குவல் டு 4. 4 into 3 12. 12 plus 10 equal to 22. ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் 22 அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தெரியாது. ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை எவால்வேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேம் இன்னொரு எக்ஸாம்பிளில் ஒரு சின்ன அடிஷ்னல் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். பேரந்திஸ் அப்படின்ற ஒரு ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இந்த நம்மளுடைய ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ட்ஸ்னுடைய ரூல்ஸ் வந்து ஓவர் ரைட் ஆகுது எப்படின்றத பாருங்கள். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 + 3 into 10 - 3. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் இங்கே பேரந்திஸ் இருக்கிறனால பேரந்திஸ் இருக்கிற அந்த கான்செப்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அப்போ 2 + 3 5. 5 into 10 50. 50 - 3 47. ஸோ நம்மளுக்கு இந்த பேரந்திஸ் இருந்தால் பேரந்திஸ் மட்டும் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம இது பண்ணணும். இன்கேஸ் பேரந்திஸ் இல்லைன்னா நம்ம எக்ஸ்பனண்ட், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த ஆர்டரில் வரலாம். இன்கேஸ் பேரந்திஸ் இருந்தால் பேரந்திஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.